இல்ல முத்து படம்னாவே டயலாக் தானே ஸ்பெஷல். இப்ப நான் அந்த இதெல்லாம் வந்து சும்மா நீங்க ஜம்ப் பண்ணுங்கன்னு தான் சொன்னாப்புல. ம். அப்படி ஜம்ப் பண்ணையில ஒரு சாங் ஒண்ணு போட்டுருக்காப்புல. சொல்லிட்டாலே அவ காதல எவ்வளோ கிளாப்ஸ் அதுக்கு. நம்ம ஆமா. அத அங்க ஸ்பாட்ல நடிக்கும்போது என்ன சொல்லுவாங்க, "அண்ணா இப்படி ஜம்ப் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணுங்கண்ணே" அப்படின்னு ம். அது ஒரு 3, 4 ஷாட் இப்படி பண்ணோம். நம்ம அங்க இருக்கும்போது வந்து அது எந்த ஃபீலும் இல்ல. ம். ஆனா ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்தது. நம்ம பார்க்கறதுக்கே ஒரு ஆச்சரியம். அப்படி வந்து முத்தையா படங்கள்ல எனக்கு டயலாக் வந்து செம்மையா அமைஞ்சிரும். அது எப்படி சார் எல்லா படத்துலயும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரோல் குடுத்துடுறாரு. இல்ல அமையறது தான். ஏன் கடந்த 2 படங்கள் பண்ண முடியாம போச்சு. ஆ, ஆமா. கடந்த 2, 3 படங்கள் பண்ணலாம். அந்த டைம் நம்ம இயக்கத்துக்காக வந்து ஓடிட்டு இருந்ததுனால குலசாமி இதெல்லாம் ஆ. பண்றதால பண்ண முடியல. ஸோ அந்த கேப் இனிமே இல்லாம நடிப்ப தொடரணும். எனக்கு மிக நெருங்கிய 2 தேசிய விருது இயக்குனர்கள் என்னோட மிக நெருங்கிய நண்பர்கள். ஒண்ணு அ சீனு ராமசாமி அண்ணன். ஆ. இன்னொன்னு இயக்குனர் சர்க்குணம் அவர்கள். ஓகே. ஆமா. சர்க்குணம் வந்து